அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றோம். அன்பிற்கினிய மூன் டிவினர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் மிக தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே தெளிவுபடுத்தி தரக்கூடிய தீனொலி நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நேயராக யார் எங்கிருந்து அழைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். யார் எங்கிருந்து பேசுறீங்க? விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து ரஜியா பேகம் பேசுறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? கேள்வி என்னன்னா, இப்போ மைட் ஆயிட்டாக்கா மைட் குளிப்பாட்டுறாங்க. அப்படி சரி. குளிப்பாட்டும் போது அதுக்குன்னு ஏதாவது துவா அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? ஏதாவது சொல்லி குளிப்பாட்டணுமா? அதோடைய விதிமுறை என்ன? அதுக்காக துவா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்ல எப்படி குளிக்க வைக்கணும் அது கொஞ்சம் சொல்லுங்க. அதை பத்தி சரி, அதுக்கு விளக்கம் தர்றாங்க. மையத்தை குளிப்பாட்டுவதற்கு ஏதாவது ஓத வேண்டிய துவாக்கள் உண்டா? அப்படி ஒரு துவாக்கள் இருந்தால் சொல்லித்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. அதற்கொண்டு ஒரு தனிப்பட்ட துவாக்கள் அப்படிங்கிறது கிடையாது. அதே நேரத்தில் நிய்யத்து அவசியமாக வைத்தாகணும். ஏன்னா ஒருவர் இறந்துட்டா அந்த மையத்துக்கு குளிப்பாட்ட வேண்டியது கடமை அல்லவா? அது ஃபர்லான குளியல். இந்த ஃபர்லான குளியலை இப்போ மையத்து நிய்யத்து வைக்க முடியாது. அந்த சூழ்நிலை இல்லை. உயிர் இல்லையில, உயிர் இருந்தால் தானே எதையுமே நினைக்க முடியும். இப்போது ஃபர்லான குளியலை நம்ம நிறைவேற்றோம். அந்த நிய்யத்தை வைக்கின்ற சூழ்நிலை மையத்து இல்லை. அதனால் நாம் தான் அந்த நிய்யத்தை வைக்கணும். இந்த மையத்துக்கு கடமையான அந்த குளியலை நான் குளிப்பாட்டுகிறேன் அப்படின்ட்டு நிய்யத்து வைத்து கொண்டு தான் அவர் குளிப்பாட்டுதலை ஆரம்பிக்க வேண்டும். யார் குளிப்பாட்டுறாங்களோ அவங்க இந்த நிய்யத்தை வைக்கணுங்க. இது அவசியமான ஒன்று. அதே நேரத்தில் ஓதுவதற்கு ஏதாவது துவா இருக்குதா அந்த குளிப்பாட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு துவா இல்லை. ஆனாலும் கூட நம்ம வெறுமனே சும்மா குளிப்பாட்டாமல் ஷஹாதத்து கலிமாவை நம்ம சொல்லலாம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படி இந்த கலிமாவை சொல்லிக்கொண்டே நம்ம குளிப்பாட்டுவதுங்கிறது ரொம்ப ஏற்றமானது. காரணம் என்ன கேட்டால், நம்ம சாதாரணமாக ஒது செய்யணும் வச்சுக்கிறோங்க. நம்ம ஒது செய்யும்போது கூட உயிராக இருக்கக்கூடியவங்க தொழுகைக்காக ஒது செய்கிறோம். குர்ஆனை தொழ ஓதுவதற்கு நம்ம ஒது செய்வோம். அல்லது ஹஜ்ஜுக்கு போனாக்கா நம்ம காபாவை சுற்றி வருவதற்காக ஒது செய்வோம்ல. இந்த மாதிரி ஒது செய்கின்ற போது ஒவ்வொரு உறுப்பையும் கழுகின்ற போது அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை சொல்வது சுன்னத்தான காரியம். அப்படி ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது. அதே போல் இமாம்கள் எல்லாம் கிதாபுலையும் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு உறுப்பையும் நாம் சொல்லுகின்ற போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இப்போ முகத்தை கழுவுறோம், அப்போது இந்த கலிமாவை சொல்லிக்கொள்ளணும். அதே போல் 2 கைகளையும் கழுவுறோம், அப்போதும் தான். அதே போல் மசாஜ் செய்கிறோம், காதுக்கு மசாஜ் செய்கிறோம், அது காலை கழுவுறோம். இப்போதெல்லாம் இந்த கலிமாவை சொல்லிக்கொள்வது சுன்னத்தான காரியம். அதனால் அந்த மையத்தை நாம் குளிப்பாட்டுகின்ற போதும் அந்த வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் நம்ம சொல்லுகின்ற போது அந்த மையத்தும் அந்த கலிமாவை காதிலே கேட்கிறது. அப்போ இந்த குளிப்பாட்டி நம்ம பிறகு நல்லடக்கம் செய்வோம். அந்த நேரத்தில் மலக்குமார் கேட்பாங்க, மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யாருண்டு. அப்போ ரப்பி அல்லா, எனது ரப்பு அல்லான்னு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம குளிப்பாட்டுகின்ற போது இந்த வார்த்தைகளே நம்ம சொன்னால் அந்த மையத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதனாலும் அந்த கலிமாவை சொல்வதுங்கிறது ஒரு சுன்னத்தான காரியங்கிறதுனாலும் அந்த கலிமாவை நம்ம சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இது சொல்லலாம் சொல்லாமலும் இருக்கலாம், கட்டாயம் சொல்லித்தானுங்கிறது இல்லை. அதே நேரத்தில் நிய்யத்து வைக்கிறதுங்கிறது அவசியமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தது. மற்றொரு நேயர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத். வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் சவுதி அரேபியால இருந்து மொய்தீன் பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் அதிகமான டியூட்டி டைம் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. அதனால சில வக்துகள் கரெக்டா ஜமாத்துக்கு போய் தொழுக முடியாத சூழ்நிலையாவும் இருக்குது. சில நேரம் லேட்டா தொழ வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கு. சரி, இது சரியா? இப்படி செய்யறது மனசு கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் நேரங்கள்னால இப்படி ஏற்படுது. இன்னொரு கேள்வி, உம்ராவுக்கு போறோம். உம்ரா செஞ்சு முடிச்ச பிறகு நம்ம முடிய கத்தரிக்கிறோம், அல்லது முடிய கம்ப்ளீட்டா எடுக்கிறோம். அது எடுத்த பிறகு அந்த நேரத்துல ஏதாவது ஃபர்லான வக்து நெருங்கிடுது. அப்ப அந்த உதவோட நம்ம தொழுக முடியுமா?
தொழு கூடுமா? அது விளக்க சொல்லுங்களேன். சரி, அதுக்கு விளக்கம் தர்றாங்க. தொழுகை சம்பந்தமான கேள்வி நீங்கள் கேட்டுக்கிறீங்க. முதலாவதாக நீங்கள் கேட்டது, வெளிநாடுகளில் நாங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம், வேலை செய்கிறோம், குறித்த நேரத்தில் தொழுகின்ற அவகாசம் கிடைக்கிறதில்ல, ஜமாத்து போயிடுது, லேட்டாக தொழுகிறோம், இப்படி செய்வது குற்றமாகுமா என்று நீங்கள் கேள்வி வச்சிருக்கிறீங்க. ஜமாத்தை விடுவதனால குற்றம் ஏற்பட்டு விடாது. அதே நேரத்தில் ஒரு தொழுகையை அந்த தொழுகையுடைய நேரத்திலேயே தொழாமல் அடுத்த நேரம் வர்ற வரைக்கும் பிற்படுத்தினா அது குற்றமாகத்தான் கருதப்படும். ஏன்னா ஒரு தொழுகையை அந்த நேரத்திலே நம்ம தொழுதா அதுக்கு பேர் அதாண்டு பேர். அந்த நேரம் விட்டுட்டு அடுத்த நேரத்தில் அதை தொழுதா அதுக்கு பேர் கல்லாவாண்டு பேர். ஒரு தொழுகையை கல்லாவாக்குவதும் குற்றம்தான். அறவே தொழாமல் இருப்பதும் ஒரு குற்றம். நம்ம தொழுகிறோம், அதே நேரத்தில் அந்த நேரத்தில் தொழுவலை வேறு நேரத்துக்கு நம்ம மாற்றிக்கிறோம், பிற்படுத்திடுறோம், அதுவும் குற்றம்தான். அதன் அடிப்படையில் நீங்கள் ஜமாத்து கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, உங்கள் சூழ்நிலைக்காரனால நன்மை கிடைக்காம போகும். ஏன்னா ஜமாத்தா தொழுதா நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தனித்து தொழுவதை விட 27 மடங்கு ஒரு ஆள் தனித்து தொழுவான்னு வச்சுக்கிறோங்களேன், அவ்வளவு சிறந்தது ஜமாத்தா தொழுதா. இப்போ ஒரு ஆள் தனியாக தொழும்போது 27 மடங்கு ஒவ்வொரு நாள் தொழுகிறாரு, எவ்வளோ நன்மை கிடைக்கும்? அந்த நன்மை ஜமாத்தாக ஒரு தடவை தொழுதுட்டாலே கிடைச்சிரும். அப்போ ஜமாத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது. ஆனால் ஜமாத்தில் போய் சேருகின்ற வாய்ப்பு உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் இந்த 27 மடங்கு நன்மை அப்படிங்கிறது இழந்துடும், ஏன்னா அந்த வாய்ப்பு இல்லைனால. அதே அந்த நேரத்தில் நம்ம தொழுதுறணும். அப்படி தொழுதுட்டா நாம் குற்றம் செய்தவர்களாக ஆக மாட்டோம். எப்படி தொழுதுட்டோம்ல அந்த நேரத்தில் தான் தொழுகிறோம். ஜமாத்தா தொழுதுங்கிறது ஃபர்லு, கடமை அப்படிங்கிறது இல்லையே. அப்படி தொழுதான் நன்மை அதிகம் கிடைக்குங்கிறது தானே. இப்போ அது இல்லாமல் போயிடும், தொழுகை நம்ம தொழுதுருவோம், அதனால் நம்ம குற்றவாளியாக ஆக மாட்டோம். ஆனால் அந்த நேரத்தை தொழுவாமல், இப்போ மகரிபுன்னு சொன்னாக்கா மகரிபில் தொழுவலை, இஷாவில் தான் தொழுவோன்னு வச்சுக்கிறோங்களேன், அப்போ அது குற்றம் தான், பாவம் தான். அதேபோல் லொஹரை லொஹரில் தொழுவலை, அசரில் தான் தொழுஞ்சோன்னா அது குற்றம் தான். நம்ம பணியாற்றுகிற இடத்துல தனியாக தொழுவதற்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது. அது நம்ம இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறீங்க, ஆனால் எந்த ஒரு இடையூறும் இருக்காது. அதனால் இப்போ குறைஞ்சபட்சம் பார்த்தாக்க ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும். உதவி செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிட்டாக்கா, ஒரு 4 ரக்காத்து ஃபர்ல் தொழுவது ஒரு 5 நிமிஷம்னு வச்சுக்கிடலாம். இப்படி பார்த்தாக்க ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் ஒரு பெரிய விஷயமெல்லாம் நம்ம அல்லாஹ்வால தொழுது முடித்திட முடியும். அதனால் ஜமாத்தாக நம்ம தொழுவது முயற்சி பண்ணுவோம். எந்த அளவுக்கு நன்மையை அதிகம் சம்பாதிக்கிறது அவ்வளோ நல்லது தானே. அப்போ தானே மறுமையில் நம்ம உயர்ந்த படித்தரங்களை பெற முடியும். ஆனால் அது முடியாத பட்சத்தில் பரவாயில்லை, நீங்கள் அந்த தொழுகை அந்த நேரத்திலே தனியாவது தொழுதுருங்க. நம்ம ஆஃபீஸிலே இருந்தால் கூட அங்கேயே நீங்கள் தொழுதுருங்க. நம்ம இடத்துக்கு வந்து தான் தொழுவணுங்கிறது இல்லை, அதனால் பள்ளிக்கு போய் தான் தொழுவணும் அப்படிங்கிறது இல்லை. இருக்கிற இடத்துலையே ஒரு இடத்துல நம்ம டக்குன்னு ஒரு முசல்லாவோ துணியோ விரித்து நம்ம தொழுதுடலாம். அந்த மாதிரி தொழுதுருங்க, அதான் நல்லது. அந்த வக்தை விட்டு நம்ம பிற்படுத்தக்கூடாது. அப்படி பிற்படுத்தினா எல்லாம் பதில் சொல்லி தான் ஒன்றும் குற்றம் தான். அடுத்து நீங்கள் கேட்டிங்க, இப்போ உம்ராவுக்கு நம்ம போகிறோம், கடைசியாக எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு அதான் தவாஃபு செஞ்சிட்டோம் காபாவை, அப்புறம் சஃபா மரோவுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடியாச்சு. அதுக்கு பிறகு கடைசியாக செய்ய வேண்டியது முடி இறக்கிறது தான். அது முழுமையாக இறக்கலாம். அல்ல ஹனபி மதாபா இருந்தால் 4ல் ஒரு பகுதி அளவுக்கு முடி இறக்கணும். ஷாஃபி மதாபா இருந்தால் சில முடிகளை எடுத்தாலும் போதும். இப்போ உங்களுடைய கேள்வி, இப்போ முடி இறக்கிட்டோம், மொட்டையோ போட்டோம் வச்சுக்கிறோங்களேன், இப்போ குளிக்கவெல்லாம் இல்லை, தொழுகை நேரம் வந்துருச்சு, அப்படியே தொழுதிடலாமா என்பதான் கேள்வி. ஒளி இருக்குது, அப்படியே தொழுதிடலாமா? தாராளமாக தொழலாம். என்ன, அந்த முடியெல்லாம் தொடச்சி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ மொட்டை போட்டிருப்போம்ல, அந்த முடியெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா முடியை இருக்கக்கூடாது. அதை முடியில் 2 வகை இருக்குங்க. நம்ம உடம்போடு சேர்ந்து இருக்கும்போது தனி பிரச்சனை. ஆனால் இப்போ முடியை நம்ம வெட்டிக்கிட்டு வந்தோமாக்கா அதெல்லாம் வெட்டப்பட்ட முடி, நம்ம உடம்பிலிருந்து நீங்கிய முடிகள், அதை சுமந்துக்கிட்டு நம்ம தொழக்கூடாது. அதனால் அதையெல்லாம் நம்ம துணியை வச்சுக்கிட்டு தொடச்சி எடுத்துட்டோமாக்கா அப்போ உடம்புல முடி இல்லை அப்படின்னு நம்ம தொழுதிடலாம். அதனால் குளித்தே ஆக வேணுங்கிறது இல்லை. நிபந்தனை என்னன்னு கேட்டாக்கா, உடம்பிலே முடி இல்லாதவாறு தொலைத்து எடுத்து விட வேண்டும், அது பிறகு தொழ வேண்டும். சிறப்பான விளக்கம் தெரியுது. மற்றொரு நேர் இருக்காங்க, யார் பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, சரி, அது அடுத்து ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் ஹஜ்ரத். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சரி, உங்களுடைய பெயர் என்ன? எங்க பர்கத் நிஷாங்க. சரி, உங்களுடைய கேள்வி கேளுங்க. தௌசிக் தொழுகை எத்தனை மணிக்கு நம்ம தொழுகணும்? இல்ல நம்ம முழிச்சிட்டு இருந்தே அந்த நேரத்துக்கு கடைபிடிச்சு தொழுகலாமா, இல்ல
எந்த தொழுகமா? தௌஹீத் தொழுகை. தஹஜ்ஜுத் தொழுகை. சரி. சரி, அதுக்கு விளக்கம் தர்றாங்க. தஹஜ்ஜுத் தொழுகையை எப்போது தொழுவணும் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அல்லது முழித்து கொண்டே இருந்தால் அந்த தஹஜ்ஜுத் தொழுகையும் தொழலாமா என்று கேட்டுக்கிறீங்க. தஹஜ்ஜுத் தொழுகைக்குண்டான நேரம் எதுன்னு கேட்டால் எப்போ ஆரம்பிக்குது? ஒருவர் இஷா தொழுகையும் முடிச்சு விட்டாரு, தூங்குறாரு, எழுந்திருக்கிறாரு, தஹஜ்ஜுத் நேரம் வந்துருச்சுங்க. இது ஆரம்ப இரவாக இருந்தாலும் சரிதான். உதாரணத்துக்கு ஒரு 8 மணிக்கு இஷாவை தொழுதாரு, ஒரு அரை மணி நேரம் தூங்கினாரு, 8 மணிக்கு எழுந்துட்டாருன்னு வைங்களேன். இப்போ இவருக்கு தஹஜ்ஜுத் தொழுகைக்குண்டான நேரம் வந்து விட்டது. காரணம் என்னன்னு கேட்டால் இஷாவை தொழுதார், தூங்கினார், எழுந்து விட்டார். எவ்வளோ நேரம் தூங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ தஹஜ்ஜுத் தொழுகையுடைய நேரம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. அவர் எப்போ வேண்டுமானாலும் தொழுவலாம். சரி, எது சிறந்ததுன்னு கேட்டால் அந்த இரவை 3 பகுதியாக்கி 3வது பகுதியில் தொழுவணும். அதாவது இரவு ஒரு 2 மணி அந்த மாதிரிக்கு மேலே தொழுவுறது தான் ஏற்றமானது. ஏன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தான் செய்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் சில கட்டங்களில் நடுநிசையிலேயே அவங்க தொழுதிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம எது சிறந்ததுன்னு பார்த்தா அந்த இரவின் 3 பகுதியில் கடைசி பகுதியில் திறந்தது. ஆனால் நேரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டால் இஷா தொழுது விட்டு தூங்கி முழித்தாலே தஹஜ்ஜுடைய தொழுகை நேரம் ஆரம்பமாகி விடுகிறது. அது ஆரம்ப இரவு நேரமாக இருந்தாலும் சரிதான், தாராளமாக தஹஜ்ஜுத் தொழுவலாம். சரிங்க, இப்போ தூங்கி முழித்தா தான் தஹஜ்ஜுடைய நேரம் வருதுங்கிறீங்க. அது ஒரு ஆள் தூங்கவே இல்லை. இப்போ லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கெல்லாம் யாருமே தூங்குறது இல்லையில, விடிய விட தான் முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவங்க எப்போ தஹஜ்ஜுத் தொழுவது அப்படின்னு கேட்கலாம். அதே போல் இப்போ பராத் இரவு அந்த அன்னைக்கு விடிய விடிய வணக்கம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இவங்கள்லாம் தூங்கவே இல்லையே, இப்போ தஹஜ்ஜுத் தொழுவது அப்படின்னு கேட்டால் அவர் இந்த இரவனுடைய 3 பகுதியில் 3வது பகுதி இருக்குதுல்ல, அதில் தாராளமாக தொழுதலாம். ஏன்னா நடுநிசி நேரத்துக்கு பிறகு தூங்காவிட்டாலும் கூட தஹஜ்ஜுத் தொழுகையை ஆரம்பிக்கலாம். அது தூங்கித்தான் இருக்கணுங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது, தூங்காமலும் தொழலாம். அப்படி தூங்காதவங்களுக்கு நேரம் எப்போ வருது? நடுநிசி நேரத்திலேருந்து ஆரம்பிக்கும். சரி, தூங்கி முழிக்கக்கூடியவங்களுக்கு எப்போ முழிக்கிறாங்களோ அப்போ இருந்து நேரம் ஆரம்பமாகிவிடும். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தெரியுது. மற்றொரு நேர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? அப்துல் காதர். உங்களுடைய கேள்வி கேளுங்கம்மா. ஹலோ, நோம்பு வச்சிருந்தா ரத்தம் வந்துட்டா நோம்பு முடிஞ்சிருமா? சரி, அதற்கு விளக்கம் தராங்க. நோன்பு வைத்திருக்கின்ற போது உடம்பிலிருந்து இரத்தம் வந்தால் நோன்பு முறியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. நோன்பெல்லாம் அப்படிலாம் முறியாதுங்க. ஏன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்த நிலையிலேயே இரத்தத்தை வெளியேற்றி இருக்கிறார்கள். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அரபு நாடுகள்லாம் ஒரு வழக்கம் இருந்துச்சு. அவங்க இடையில தன் உடம்பிலிருந்து இரத்தத்தை வெளியேற்றுவாங்க. அப்படி வெளியேற்றுவதற்கு பயிற்சி பெற்றவர்கள் இருப்பாங்க. அவங்கவுங்க தன்னால் எல்லாரும் செய்ய முடியாது. அதற்கென்று ஒரு சில பேர் இருப்பாங்க பயிற்சி பெற்றவங்க. அவங்களுக்கு ஹஜ்ஜாம் அப்படின்ட்டு பேர். இன்றைக்கி நம்ம முடியறக்கக்கூடியவங்களுக்கு ஹஜ்ஜாம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உண்மையிலே முடியறக்கக்கூடியவங்களும் அந்த வார்த்தை இல்லை, அவங்களுக்கு ஹல்லாக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஹஜ்ஜாம் யான்னு சொன்னால் அந்த இரத்தத்தை வெளியேற்றுவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த காலத்தில் அது ஒரு பழக்கம் இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி செய்திருக்கிறார்கள். காரணம், அந்த உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தத்தை வெளியேறிட்டாக்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நோய் நொடியிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்யுங்கள், அதில் ஷிஃபா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி கூட ரத்த தானம் கொடுப்பது நல்லதுன்னு சொல்ல காரணம் அதுதான். இப்போ டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க? ரத்தம் கொடுக்கறது தான் நல்லது அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? அந்த ரத்தம் வெளியேறுகின்ற போது புதிய ரத்தம் சுரக்கிறது நம்ம உடம்புல. அப்போ ஒரு நோய்க்கு காரணமே அந்த ரத்தம் அசுத்தமாகிறது தான். இப்போ ரத்தத்தை வெளியேற்றினா புது ரத்தம் சுரக்கும், ரத்தம் தூய்மையாக இருக்கும். அப்போ நோய் நொடியிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். அதனால ரத்த தானம் செய்வது நல்லது என்றெல்லாம் நீங்கள் மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அரபு மக்கள் மத்தியில் அப்படி வழக்கம் இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி செஞ்சாங்க. நோன்பு பிடித்த நிலையிலே அப்படி செய்தார்கள் என்று புகாரில் பதிவு செய்யப்பட்டது. இதை நம்ம என்ன புரிகிறோம்? ஒரு மனிதன் உடம்பிலிருந்து நோன்பு வைத்த நிலையில் இப்போ ரத்தம் வெளியேறுனா அதனால் நோன்புக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போ சாதாரண நீங்கள் கேட்டது ரத்தம் வெளியேறது அப்படிங்கிறது ஒரு காயத்தினாலேயோ இல்லை கத்தி அறுத்தனாலேயோ கூட வெளியேறலாம். அப்படி இல்லாமல் சில பேர் பிளட் டெஸ்ட் பண்ண போகிறாங்க, ரத்த பரிசோதனை பண்ண போகிறாங்க. அதுக்காக வேண்டி உடம்புல ரத்தம் எடுப்பாங்கல்ல, இது கொடுக்கலாமா? நோன்பு வச்சுக்கிட்டு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்? ரத்தம் வெளியானது நோன்பு முடியாது தானே. சரி, அதே போல் ரத்த தானம் செய்ய போகிறாங்க. யாராவது ஒரு ஆள் ரொம்ப சீரியஸில் இருக்கிறாரு, அவர் ரத்தம் தேவைப்படுது, நம்ம நோன்பு வச்சுருக்கிறோம், நோன்பு வச்ச நிலையில் அவர் ரத்தம் கொடுக்கலாமா? தாராளமாக ரத்தம் கொடுக்கலாம், நோன்பு எந்த பாதிப்பும் வராது. அதே போய் சாதாரணமாக உள்ள ரத்தங்கள் தான்,
அதே நேரத்தில் பெண்களுக்கு தனி சட்டம் இருக்குது. பெண்களுக்கு மாதம் இந்த உதிரப்போக்கு ஏற்படுங்க, அதை மாதவிடாய்ங்கிறது. அந்த மாதிரி அவங்களுக்கு ரத்தம் வெளிப்பட்டாக்கா அது மாதவிடாய் என்று கருதப்பட்டு நோன்பு முறிந்து போய்விடும். அப்போ அந்த நோன்பை அவங்க பின்னால் கலா செய்யணும். இது பொதுவான பெண்களுக்கு உண்டான சட்டம். அதே போல் ஒரு பெண் கர்ப்பிணியாக இருந்தாங்க, குழந்தை ஈண்டெடுத்தாங்க. குழந்தை ஈண்டெடுத்தோன்னு அவர்களுக்கு குழந்தை கால அந்த உதிரப்போக்குன்னு ஏற்படும். அப்போதும் அந்த நோன்பு முறிந்து போய்விடும். அந்த நோன்பை பிறகு கல்லா செய்யணும். பெண்களுக்கு இந்த பேறு கால உதிரப்போக்கு, மாதவிடாய் உதிரப்போக்கு, இதுக்கு தனி சட்டம், நோன்பு முறிஞ்சிடும். அதே நேரத்தில் சாதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது அடிபட்டோ, கத்தி வெட்டுக்காயம் பட்டோ, அல்லது நம்ம பிளட் டெஸ்ட்டுக்காக வேண்டிய ரத்தம் கொடுத்தாலோ இதனால எல்லாம் நோன்பு முறிந்து போகாது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தீங்க. மற்றொரு நேயர் இருக்காங்க, யார் பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். யார் எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து ஆமினா பேசுறோம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? நம்ம குரான் ஓதும் போது சஜிதா செய்ய வருது. தொழுகையில 2 தடவை சஜிதா செய்யற மாதிரியே குரான் ஓதும் போது சஜிதா 2 தடவை செய்யணுமா, ஒரு தடவை செய்யணுமா? சரி, அதற்கு விளக்கம் தராங்க. தொழுகையில சஜிதா சஹூன்னு நம்ம செய்யறோம், அது 2 தடவை செய்யறோம். இப்போ நம்ம குர்ஆன் ஓதிக்கிட்டே வரும்போது சஜிதா செய்யறோம்ல, அதை எத்தனை தடவை செய்யணும்னு கேட்டுக்கிறீங்க. அந்த சஜிதா ஒரு தடவை தான் செய்யணும். ஏன்னா 2 சஜிதா வேற வேற. இப்போ நம்ம குர்ஆன் ஓதும் பொழுது நம்ம சஜிதா செய்யறோம்ல, அது சஜிதா சஹூ கிடையாது, அது சஜிதா திலாவத்துன்னு பேரு. சஜிதா திலாவத்துன்னு சொன்னா ஓதுவதற்குண்டான சஜிதா. ஏன் குர்ஆன் ஓதிக்கிட்டே வர்றோம், சஜிதாவோட ஆயத்து வந்துடுது, அதனால சஜிதா செய்யறோம். இது சஜிதா திலாவத்து. சஜிதா திலாவத்துன்னு சொன்னா ஒன்று தான், ஒரே ஒரு தடவை தான் நம்ம சஜிதா செய்வோம். தொழுகையில் நம்ம சஜிதா செய்கிறோமே அதுக்கு பேரே வேற, சஜிதா சஹூ. சஹூன்னு சொன்னால் மறதியாக ஏதாவது ஒன்று ஏற்பட்டிருக்கும் தொழுகையில், அதனால தான் அந்த சஜிதாவும் நம்ம செய்கிறோம். இப்போ தொழுகையிலே நாம் செய்கின்ற சஜிதா சஹூ, அது 2 தடவை செய்யணும். குர்ஆன் ஓதும் போது நாம் செய்கின்ற சஜிதா திலாவத்து, அந்த சஜிதா ஒரு தடவை தான் செய்யணும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தீங்க. இது நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கும். இன்றைக்கு நிறைய நேயர்கள் வந்தாங்க. தங்களுடைய தெளிவான விளக்கம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்வுல சந்திப்போம். ஜஸாக்குல்லாஹ் ஹைர். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான நேயர்களே, ஹஸரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையில் தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள். அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை களைந்துவிட்டு வல்லோன் அல்லாஹ்வினிடத்தில் இறையச்சம் உள்ளவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவுடன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்வில் தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.